இது வந்து ஒரு அகடமிக் பீப்புள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் தான் இது மாட்டிகிட்டு இருக்குது, இந்த மழைநீர் சேமிப்பு. இது வந்து ஒரு தனி மனிதன், இட் ஷுட் பிகம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி அது இன்னும் ஆகலை. சென்னை வந்து ஓல்டு சென்னை எடுத்துட்டிங்கன்னா 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் பழைய சென்னை. அதுக்கப்புறம் என்னாச்சு, எக்ஸ்டெண்டட் ஏரியான்னு சொல்லி 426 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண சென்னையில் பல ஏரிகள் இன்னும் இருக்குது. ஆனால் அந்த 174 இருந்த ஏரிகள் எல்லாம் சாப்பிட்டு ஏப்பப்பட்டாச்சு. திருவள்ளுவர் வான் சிறப்புன்னு சொல்லி மழையை பற்றி 10 குறள் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எங்கடா கட்டுறாங்கன்னா, ஒரு ஏரியை துந்து குப்பையை கொட்டி அதை நிரப்பி அதில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க. வள்ளுவர் கோட்டம், நாராயணபுரம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், குரோம்பேட்டு, வேளச்சேரி, இதெல்லாமே ஏரிகள். என்னாச்சு, இதெல்லாம் விவசாயத்துக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை முதல்ல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்புறம் அதில் கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கழிவு நீரை அதில் கொண்டு போய் செலுத்துறாங்க. அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நம்ம என்ன மழைநீர் சேமிப்பு பண்ணாலும் இதோடு நின்றுடும். ஏன்னா பாறையில் தண்ணி இறங்காது. அப்புறம் என்னாகும், இதை நிரப்பிக்கிட்டே போகும். ஒவ்வொரு வீட்லேயும் கிணத்தை மூட ஆரம்பிச்சிட்டாங்க, போர்வெல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்வெல் வந்து இந்த பாறையில் இருக்கிற தண்ணியை தான் எடுக்குது. வெடிப்புகள் இருக்கும் பாறையில், அந்த வெடிப்பில் தண்ணி இருக்கும். அந்த வெடிப்பினுடைய மவுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ அந்த வெடிப்பினுடைய மவுத்தில் யாராவது வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தண்ணி இங்கே போயிடும். ஏன்னா அங்கே இறங்குற தண்ணி தான் அப்படியே வருது உங்கள் வீட்டுக்கிட்ட, அதை தான் எடுக்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல இடங்களில் பல பேர் பேசி கேட்டிருக்கோம். அண்ட் நீங்களும் தொடர்ந்து இந்த தளத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரெயின் சென்டர் அப்படிங்கிறது மூலமாக இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் ஏன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வைக்கணும், வீடாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம வந்து அதீத மழை அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பிட்ட ஒரே நாளில் அதீத மழையாக இருக்கட்டும், இல்லை 20 சென்டிமீட்டருக்கும் மேலே மழையாக இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். பட் அதையுமே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமாக நம்ம கட்டுப்படுத்தி இயல்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு. எப்படி சார் இது பாசிபிள்? இல்லை, மழைநீர் சேமிப்புன்றது ஒரு பாரம்பரியமாக நம் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசே இல்லை. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்கள் மழைநீரை சேமிச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் வட இந்தியாவில் இருக்குது. ஸோ உலகத்துக்கே இந்தியா ஒரு முன்னோடி நாடாகவே இருந்திருக்கு மழைநீர் சேமிப்பை பற்றி. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்தியாவில் ஒரு பாரம்பரிய மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு இருந்திருக்கு. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்டதாக இருக்கலாம், இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்டதாக இருக்கலாம். நம்மளே கேள்விப்பட்டிருக்கிறோம், கல்லணைன்னு சொல்லி கரிகாலன் கட்டின கல்லணை. இதெல்லாமே ரொம்ப ஓல்டு. அப்போல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஒரு ஐஐடியோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் இது வந்து ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையில் பண்ணியிருக்கிறான். ஸோ இது வந்து அதனால் திஸ் இஸ் மோஸ்ட்லி காமன் சென்ஸ் பேஸ்டு தான் இது. இது என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷனாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு தவறான செயல். மழை ஒரு வருஷத்துக்கு 54, சென்னையை பொறுத்த வரைக்கும் 54 நாட்கள் தான் பெய்யுது. அண்ட் பூமிக்கு பிரதான நீர் ஆதாரம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பனி உருகி தண்ணி கிடைக்கும், இல்லைன்னா மழையிலேருந்து தண்ணி கிடைக்கும். இந்த 2 தான். ஸோ இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் வந்து மழையை நம்பி தான் இருக்குது. நமக்கு பனி உருகி கிடைக்கிற மாதிரி வட இந்தியாவில் ஒரு 2-3 மாநிலங்கள் இருக்கலாம். ஆனால் தென்னிந்தியாவில் முழுக்க மழையை நம்பி தான் இருக்கிறோம். அது 54 நாட்கள்லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் தான் பெய்யுது. ஸோ அந்த மழை நீரை சேமித்தாதான்
எஞ்சிய 300 நாட்கள் நம்ம வந்து தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். இதுதான் சிம்பிள் ஃபேக்ட் அபவுட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது ஒன்றும் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இது என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு ராக்கெட் சயின்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் இதுக்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. இது என்ன எடுத்து இப்போ தற்சமயம் இது வந்து ஒரு அகடமிக் பீப்புள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டேயும் தான் இது மாட்டிகிட்டு இருக்குது. இந்த மழைநீர் சேமிப்பு இது வந்து ஒரு தனி மனிதன், இட் ஷுட் பிகம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி அது இன்னும் ஆகலை. ஸோ அதனால் இதை பார்த்து பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். ஒரு நதியில் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது மழை தண்ணியாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு குளம் குட்டையில் தண்ணி இருக்குன்னா, ஏரிகள் குளங்கள், அது மழை நீராக தான் இருக்க முடியும், வேறு எப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கிணத்துல தண்ணி பார்க்குறோம், கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறோம், நிலத்தடி நீர்னு சொல்கிறோம். அதுவும் மழையிலிருந்து தான் வந்திருக்க முடியும், வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது. இந்த ஒரு சின்ன சாதாரண விஷயம் மக்களுக்கு இன்னும் புரியல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னாச்சு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல தோணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 வருஷம் மழை பெய்யலைன்னு வச்சுங்களேன், எந்த நதிலையும் தண்ணி ஓடாது, எந்த குளம் குட்டையிலையும் தண்ணி இருக்காது, எல்லா கிணறுகளும் வற்றி போயிடும் இல்லையா? இதுதான் பிரதான உண்மை. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் 25 வருஷமாக இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு வரோம். ஸோ இப்போது தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா, இந்த 4 மாநிலங்களில் ஒரு பிரமாதமான மழைநீர் சேமிப்பு அமைப்பு இருந்திருக்கு. அதுதான் ஏரிகள்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் ஏரின்னு சொல்கிறோம், ஆந்திராவில் வந்து செருவுன்னு சொல்கிறாங்க, கர்நாடகாவில் கெரேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரே டிசைன் தான். ஸோ ஓடி வர்ற தண்ணியை தடுத்து அதை ஒரு ஏரி மாதிரி ஒன்று அமைச்சு, குளம், அணைன்னு கூட சொல்ல மாட்டேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பண்டு கிரிசன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிலா வடிவத்தில், பாதி நிலா வடிவத்தில் ஒன்றுத்தை அமைச்சு ஓடுற தண்ணியை தடுத்து நிறுத்தி அதில் தேங்க வைக்கிறாங்க. இவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்லோப் தெரிஞ்சிருக்கணும், தண்ணி எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் சிம்பிள் விஷயம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மதகுன்னு ஒன்று இருக்கும், அதை திறப்பாங்க கார்த்தால், அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாயும், திருப்பி சாயங்காலமானால் மூடிடுவாங்க. இதை தவிர கலங்கல்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு ஏரியிலையும். அது என்னென்னா, அந்த ஏரி நிரம்பித்துன்னா அந்த கலங்கல் வழியாக தான் அது வெளியேறும், வேறு எப்படியும் வெளியேறாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலங்கலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னாகும், அந்த கலங்கலில் உபரி நீர் வெளியில் போகுது பாருங்க, அது வந்து பக்கத்து கிராமத்தினுடைய ஏரியை நிரப்பும். ஸோ இது வந்து ஒரு செயின் ஆஃப் டேங்க்ஸ், அவ்வளோ பிரமாதமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரி நம்மளால் இன்றைக்கி அமைக்க முடியாது, அதை கட்டி காப்பாற்றவும் நம்மளால் முடியல. ஸோ இதுதான் ரொம்ப இந்த எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். அதனால தான் நான் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பற்றி சொல்கிறேன். நமக்கு வர்ற வெள்ளத்துக்கும் இதுதான் காரணம், நமக்கு வர்ற வறட்சிக்கும் இதுதான் காரணம். என்னது, இந்த ஏரிகளை வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை. இப்போது முதல்ல என்ன, சென்னை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஏதாவது இருக்க ஏரி, அதுக்கு தான் வரேன் நான். இப்போ சென்னை வந்து ஓல்டு சென்னை எடுத்துட்டிங்கன்னா 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் பழைய சென்னை. அதுக்கப்புறம் என்னாச்சு, எக்ஸ்டெண்டட் ஏரியான்னு சொல்லி 426 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண சென்னையில் பல ஏரிகள் இன்னும் இருக்குது. ஆனால் அந்த 174 இருந்த ஏரிகள் எல்லாம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு ஏப்பம் போட்டாச்சு, பிளாட் போட்டாச்சு, அதில் குப்பையை கொட்டி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். திருவள்ளுவர் வான் சிறப்புன்னு சொல்லி மழையை பற்றி 10 குறள் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எங்கடா கட்டுறாங்கன்னா, ஒரு ஏரியை துந்து குப்பையை கொட்டி அதை நிரப்பி அதில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க. வள்ளுவர் கோட்டம். ஓகே. ஸோ வள்ளுவர் கோட்டம் ஒரு ஏரியா இருந்த இடம்.
இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைலா காலேஜ் ரோடு இருக்குல்ல, இந்த டேங்க் பண்டு ரோடுன்னு தான் பேர் இருக்கு. டேங்க்குன்னா டேங்க்கு, பண்டுன்னா கரை, தெரு, ஏரிக்கரை தெருன்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு ஒரு முன்யோஜனையே இல்லாமல், ஸோ பழைய 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் எல்லாமே போயிடுது. எக்ஸப்ட் செட்பட் லேக்கு அந்த மாதிரி 1-2 தான் இருக்குது. கோவில் குளங்கள் ஒரு 20-30 இருக்குது. இதுதான் வந்து நீராதாரங்கள். இந்த 426ல் இன்னும் பல ஏரிகள் இருக்குது. அதுக்கு இந்த துறப்பாக்கத்திலேருந்து பல்லாவரம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கும். அங்கே காமாட்சி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல ஏரிகளை நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அந்த ஏரிக்கு நடுவில் தான் ரோடே போட்டிருக்கான். நாராயணபுரம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், குரோம்பேட்டு, வேளச்சேரி, இதெல்லாமே ஏரிகள். என்னாச்சு, இதெல்லாம் விவசாயத்துக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை முதல்ல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்புறம் அதில் கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கழிவு நீரை அதில் கொண்டு போய் செலுத்துகிறாங்க. அப்புறம் அதுலேயே வந்து கட்டடம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறான செயல். இப்போ குளத்தூர்கிட்ட ரெட்டேரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹவுசிங் போர்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ரெட்டையேரி ஸ்கீம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது அட்லீஸ்ட் பேரையாவது மாற்றிருக்கலாம். பேரை கூட மாற்றலை. ஒரு வீடு, ஒரு ஏரியில் போய் நான் வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி ஹவுசிங் போர்டு சொல்லுது. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி தண்ணி வந்துருச்சுன்னா வராமல் என்ன பண்ணோம்? ஸோ அதனால் இந்த மாதிரி பல தவறுகள் செஞ்சிட்டோம். இதெல்லாமாவது எதிர்காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்தாலே தண்ணி பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து 2000க்கு அப்புறம் நமக்கு 4 முறை வெள்ளம் வந்திருக்கு. பெரிய பெரிய வெள்ளம். ஒன்று வந்து 2005 வந்தது, அப்புறம் 2015 வந்தது, அப்புறம் 2021 வந்தது, 2023 வந்தது. இந்த 4 வெள்ளத்தில் முதல் 2 வெள்ளத்தை ஒரு மாதிரி பார்க்கணும், 3rd and 4th வெள்ளத்தை வேறு மாதிரி பார்க்கணும். எப்படின்னு சொல்கிறேன். முதல் 2005 and 2015 வெள்ளம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால அது அடையார் ரிவரில் போய் சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் ஃப்ளட் பண்ணிது. ஓகே ஓகே. ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து பார்த்தாங்க 2005. அது கோட்டூர்புரத்தில் பார்த்தாங்க. ஏன்னா கோட்டூர்புரம் வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. ஸோ அதை வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி 2015 அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு ஓவர் நைட்டு ஒரு 30,000 கியூசெக்ஸை திறந்து விட்டுட்டாங்க. அது என்னாச்சு, ஒரு திடீர் வெள்ளமாக வந்து கம்ப்ளீட் அசோக் நகர் எல்லாமே வெள்ளக்காடாக மாறிது. ஆமாம், மெயின் ஏரியாஸே ரொம்ப ரொம்ப ஃப்ளட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடையார் ரிவரில் இங்கே மலர் ஹாஸ்பிட்டல் கிட்ட பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை தொட்டுக்கிட்டு தண்ணி போச்சு. அதில் கேஸ் சிலிண்டர், டெலிவிஷன் அதெல்லாமே ஓடுறதை நான் பார்த்தேன். ஸோ இது வந்து முதல் 2 வெள்ளம். 3ஆவதும் 4ஆவதும், தட் இஸ் 2021 and 2023, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளட்ஸ். அப்போது வந்து செம்பரம்பாக்கம் திறக்கலை. ஏன்னா நம்ம முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், ரொம்ப திறக்கக்கூடாது, கிராஜுவலாக ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தினம் 3000 கியூசெக்ஸ் தான் திறந்து விட்டாங்க. ஆமாம், எல்லா வாட்டர் பாடிஸும் கண்காணிப்பிலே இருந்தது. ஆமாம், ரொம்ப கண்காணிப்பில் இருந்தது. அதுவும் செம்பரம்பாக்கத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா முதல் 2 வெள்ளம் அதனால தான் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பயத்தில் 3ஆவது 4ஆவது வெள்ளத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தார். பட் ஏன் வெள்ளம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டரே நிலத்தடிக்கு மேலே வந்து அதுவே வெள்ளமாக மாறிது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான வெள்ளம். அதனால் நான் ஒரு சில கட்டுரைகள் எழுதினேன். 2021 and 2023 floods are of a different kind. இது வந்து இதுக்கும் செம்பரம்பாக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்ன எடுத்து நம்ம நிலத்தடி நீர், இப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து 2 லெவலில் கிடைக்குது. இது பிரிக்கிறது வந்து கடின பாறை. இப்போது
நிலத்தடி நீர் வந்து நமக்கு 2 லேயரில் கிடைக்குது. ஓகே. இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். ஓகே. அதாவது நம்ம நிக்கிற நம்ம தரமட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. ஓகே. இந்த நிலத்தடி நீரை பிரிக்கிறது வந்து கடினப்பாறை. ஓகே. இதுதான் வந்து அந்த இதுக்கு கீழே கடினப்பாறை. ஓகே. இதுக்கு மேலே அலூவியம்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா களிமண் இருக்கும், மணல் இருக்கும், சவுடு இருக்கும், கிராவல் இருக்கும். ரைட். இது ஒரு தனி நிலத்தடி நீர் ஆதாரம், இது ஒரு தனி நிலத்தடி நீர் ஆதாரம். இதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஒரு வீட்லையும் கிணறு போட்டு இந்த மேல் ஊற்றை எடுத்தாங்க. இதுதான் மேல் ஊற்று. மேலூற்றுனா இந்த லெவல்ல வரைக்கும். ஆமாம், இது வரைக்கும், இந்த கோடு வரைக்கும். ஓகே. ஓகே. ஏன்னா அதுதான் வந்து ஒவ்வொரு மழைக்கும் தண்ணி அப்படி இறங்கி இதோட நின்றுடும். மழைநீர் நம்ம என்ன மழைநீர் சேமிப்பு பண்ணாலும் இதோட நின்றுடும். ஏன்னா பாறையில் தண்ணி இறங்காது. அப்புறம் என்னாகும், இதை நிரப்பிக்கிட்டே போகும் எல்லா பக்கமும். ஸோ இப்போ என்னாச்சு, ஒவ்வொரு வீட்லேயும் கிணத்தை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. மூடிட்டு போர்வெல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்வெல் வந்து இந்த பாறையில் இருக்கிற தண்ணியை தான் எடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் டெப்த்து கேட்டிங்கன்னா 150 அடினுவோம், 200 அடினுவோம், 300 அடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த தண்ணியை தான் எடுக்குது. இது இந்த இடத்துல டிஃபால்ட்டா இருக்கிற தண்ணி, டிஃபால்ட்டா இருக்குது. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் தான் மழை நீரால சேகரிச்சு நிக்கக்கூடிய அந்த தண்ணி. ஓகே. அப்ப நம்ம கிணறு போடுறது வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் போடுறோம், அதுக்குள்ள மழை நீர் சேகரிச்சு இங்க நிக்குது. அந்த தண்ணி எடுக்கிறோம், திருப்பி அடுத்த வருஷம் மழை பெய்யுது, திருப்பி அது நிரம்புது. அந்த ஒரு சைக்கிள் இதுல மெயின்டைன் ஆகுது. வேற இது. ஸோ அதனால இதை சஸ்டைனபிள் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். வேற திஸ் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் சோர்ஸ். இதில் வந்து வெடிப்புகள் இருக்கும் பாறையில், அந்த வெடிப்பில் தண்ணி இருக்கும். அந்த வெடிப்பினுடைய மவுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ அந்த வெடிப்பினுடைய மவுத்தில் யாராவது வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தண்ணி இங்கே போயிடும். ஏன்னா அங்கே இறங்குற தண்ணி தான் அப்படியே வருது உங்கள் வீட்டுக்கிட்ட, அதை தான் எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் தட் மவுத் இஸ் க்ளோஸ்ட், அப்புறம் இந்த ஃபிஷர் டெட் ஆகிடும். அதுதான் போர்வெல்காரன் என்ன சொல்லுவோம், 400 அடி போட்டுக்கலாம். சப்போஸ் இது ஆல்ரெடி 200 அடியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அடுத்த தரம் போடச்சா ஒரு 300 அடியோ 400 அடியோ போட்டுக்கலாம் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்படி போட்டுகிட்டே போகிறோம் கீழே. பட்டு திஸ் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் சோர்ஸ். இது மழைநீர் சேமிப்பினால காப்பாற்றிக்கவே முடியாது. ஒரு சில காரணங்கள் மூலமாக தான் காப்பாற்ற முடியும். அது கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில் அது. மற்றபடி பெரும்பாலும் இதை காப்பாற்ற முடியாது. ஸோ இப்போ என்னாச்சு, இது நிரம்பி போச்சு. ஏன்னா யாரும் எடுக்கிறது இல்லை, இது காலியாக இருக்கு. ஸோ இது என்ன ஆச்சு, நிரம்பி 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 மேலே வந்துடுது. அப்படி வந்து வெள்ளம் தான் இப்போ நடக்குது. 2023ல நடந்ததோ 2021ல நடந்தது. ஓகே. அது எதுவுமே வந்து வாட்டர் பாடிஸ் ஓவர்ஃப்ளோ ஆனது, நீர்நிலைகள் ஒரு சில இடங்கள்ல ஆச்சு. இப்போ கூட போன வருஷம் புயல் ஆச்சு, நாராயணபுரம் பண்டு உடஞ்சி ஏதோ ஃப்ளட் வந்ததுன்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பெரும்பாலான வெள்ளம் இதனால அப்படிதான் ஆச்சு. ஓகே. நீர் அந்த நிலத்தடி நிரம்பி நம்மளுடைய நிலத்தடி நீரே நம்மளை வெள்ளத்துக்கு உண்டாக்கிடுச்சு, வெள்ள அபாயத்தை உண்டாக்கிடுச்சு. ஓகே. பட் இப்போ இது போகிறதுக்கான வழி எங்கேயுமே இல்லையா சார்? போகிறதுக்கான வழி இது எடுத்தால் தான் போகும். ஓகே. அதனால தான் இப்போ நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு வரோம் மக்கள்கிட்ட, கிணறுகள் இருந்தால், வீட்டில் கிணறு இருந்தால் அதை மூடாதீங்க. வீட்டில் கிணறு இல்லைன்னா புதுசாக ஒன்று போட்டுக்குங்க. இது நீங்கள் கிணத்து மூலமாக எடுக்க தான் இது தண்ணி குறையும். இல்லை சார் நாங்கள் கிரவுண்ட் வாட்டர் தான் எடுக்கிறோம், போர்வெல் இருக்குது, நாங்கள் அது வழியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் வில் நாட் டிப்ளீட் திஸ் ஒன், திஸ் லேயர். அது வேற எங்கேருந்தோ தண்ணி இருக்குது, ஆமாம், எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், பணத்தை ஒரு பேங்க்கில் போட்டுட்டு இந்த பேங்க்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். அது முடியாது, சாத்தியம் இல்லை.
அதனால் என்ன ஆயிடுத்து, இப்போது இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ வாட்டர் எல்லா லொக்காலிட்டிலையும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டாலும் எங்களுக்கு கார்பரேஷன் தண்ணி வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்க கொடுக்க மக்கள் நிலத்தடி நீரையே எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ என்ன ஆகுது, அப்படியே நிற்கிது. இப்போ கூட நீங்கள் சிட்டியில் எங்கே போனாலும் ஒரு கிணத்தை எட்டி பாருங்க, தண்ணி மேலேயே இருக்கும். 3 அடியில் 4 அடியில் 5 அடியில் 7 அடியில். அது என்ன ஆகுது, ஒரு மழைக்கு அது மேலே வந்துடுது, வந்துட்டு வெள்ளத்தை உண்டாக்குது. சிமெண்ட் ரோடு போட்டால் தண்ணி அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தார் ரோட்டில் தான் தண்ணி சக் பண்ணி உள்ளே இருந்து இந்த சைடு வரும் கிரவுண்ட் வாட்டருக்கு அப்படின்ட்டு. ரெண்டுத்துலேயுமே தண்ணி உரியாது. ஓகே. ஆமாம், அதுக்கு பேர் பிட்டுமென்னு சொல்லுவாங்க தாருக்கு. அதுவும் இம்பெர்மியபிள் தான். ஓகே. ஸோ அதுலேயும் தண்ணி இறங்காது, சிமெண்ட் ரோடில் சத்தியமாக தண்ணி இறங்காது, இது ரெண்டுத்துலையுமே இறங்காது. ஓகே. ஸோ அது போட போடத்தான் வெள்ளம் அதிகமாகுது. ஓகே. ஸோ நாங்கள் டாக் கொடுக்கச்செல்லாம் என்ன சொல்லுவோம்னா, வெள்ளத்துக்கு 2 காரணங்கள். ஒன்று, சிட்டிஸில் திறந்த வெளிகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2வது, நம்ம இந்த சிமெண்ட்டும் தாரும் போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் போய் பாருங்கள், கொஞ்சமாவது சாயில் இருக்கா பாருங்க, இருக்காது. பின்ன எப்படி மழை தண்ணிக்கு பூமிக்குள்ளே போகும்? அதனால் என்ன ஆகுது, எல்லாமே தெருவுக்கு தள்ளி விட்டுறாங்க மழை நீரை. அங்கே அது வெள்ளத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த 2 தான் முக்கியமான காரணங்கள் வெள்ளத்துக்குன்னு சொல்லுவோம். திறந்த வெளிகள் குறையிறதும், இன்டிஸ்கிரிமினேட் பேவிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். கண்ட இடத்துலலாம் பே பண்ண வேண்டியது, எங்கே போட்டாலும் பேவர் பிளாக்ஸை போட்டுற வேண்டியது. நமக்கு மண்ணை பார்க்குறதுக்கே, சாயிலை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு மாறிட்டோம். சாயில் இருக்க தான் அதை அப்சார்வ் பண்ணோம். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வெள்ளம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கச்சிலேருந்து இவ்வளோ சென்னைக்கு இவ்வளோ வெள்ளம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால் இப்போ வரத்துக்கு காரணம் மோர் அண்ட் மோர் பில்டப் ஏரியாஸ் ஆர் கம்மிங் அப். அதனால தான் வெள்ளம் வருது. ஸோ இது வெள்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். மற்றபடி இப்போது நீ கேட்டிங்களே மழைநீர் சேமிப்பு பண்ண முடியுமா அப்படி சொல்லி, சரி ரொம்ப ஹெவியாக பெஞ்சு இப்போ இங்கே இந்த இப்போ இருக்கிற நிலைமையில் மழைநீர் சேமிப்பு ஷுட் டேக் அ பேக் சீட். ஆமாங்க, இங்க ஃபுல்லா நம்ம மழைநீர் சேமிப்பு அப்படிங்கிறது இங்க தான் திருப்பி போட்டு இங்க தான் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, வீட்டில் தண்ணி தேங்குது, ஒரு ரீசார்ஜ் வெல் போட்டால் தண்ணி இறங்கிடும் நினச்சிட்டு இருக்காங்க. அது இறங்கவே இறங்காது. தண்ணி தேங்கிறதே கீழேருந்து தான் தேங்குது. ரீசார்ஜ் பெல் போட்டிங்கன்னா ரீசார்ஜ் பில்லே போட முடியாது ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களால் நோண்டவே முடியாது. 2வது, அது இட் ஒன்லி அக்ரிவேட் தி சிச்சுவேஷன் rather than solving the situation. ஆமாம். ஸோ அதனால் இதுக்கு ஹார்வெஸ்டிங் இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சர் அந்த காலத்திலேயே 2002 ஒரு சட்டம் கொண்டு ஒவ்வொரு வீட்டிலையும் மழைநீர் சேமிப்பை கட்டாயப்படுத்தினாங்க. அது பழைய வீடாக இருந்தாலும் புது வீடாக இருந்தாலும். அதனால் என்ன பண்ணாங்க, தப்போ ரைட்டோ எல்லாரும் ஏதோ பண்ணாங்க. அதில் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தடி நீர் மேலே வந்துடுது. இப்போது மெட்ரோ வாட்டர் அதிகமாக சப்ளை பண்ணுறான். அதனால் யாருமே நிலத்தடி நீரை எடுக்கிறதில்ல. எல்லாருக்கும் என்னென்னா மெட்ரோ வாட்டர் தான் ரொம்ப வசதியான தண்ணி, நம்ம நிலத்தடி நீர்லாம் அவ்வளோ ஒன்றும் வசதி கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது மக்கள் மனதில். அதனால் அவங்க மெட்ரோ வாட்டர், அதுவும் இதில் இன்னொரு முக்கிய பாயிண்ட்டு, நமக்கு வாட்டர் மீட்டரிங்கே கிடையாது. சென்னையில் ரொம்ப வினோதமான ஒரு சுச்சுவேஷன். வேற நீங்கள் பெங்களூர், ஹைதராபாத், எந்த பெரிய டவுன் எடுத்துட்டாலும் வாட்டர் மீட்டரிங் உண்டு. அதாவது தண்ணியினுடைய தரம் இல்லை, நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அதுக்கு சென்னையில் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு 700 ரூபா இல்லை 600 ரூபா போய் கட்டிட்டு வந்துடுவோம், ஹாஃப் அலி மெட்ரோ வாட்டர் சார்ஜஸ்ஸு டேக்ஸஸ்ன்னு சொல்லி, அவ்வளோதான். வேற பெங்களூரில் இப்போ கூட நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு மீட்ரு இருக்கும்,
அந்த மீட்டரை வந்து மாதம் மாதம் ஒருத்தர் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கிலோ லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு காவிரி வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை மூடிடுறாங்க. மூடிட்டா மீட்ரு வேலை செய்யாது, வேலை ஸ்டாப் ஆகிடும். தென் தே கோ டு தேர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ். ஸோ அதை எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் மீட்டரிங் கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு ஐயோ எதுக்கு அனாவசியமாக பணம் செலவழிச்சு தண்ணி, நமக்கு தான் கிணத்துல தண்ணி இருக்கே அதை எடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ வாட்டர் மீட்டரிங் ரொம்ப முக்கியம். நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.